டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தோடையும் சூப்பரா செட் ஆகுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து அதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வாசம் வர மாதிரி வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 10-12 முந்திரி பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலயே சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா நறுக்கின மல்லித்தலையை தூவி ஒரு 1/2 லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.